உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற நபர்களுக்கு சோதனைகள் வந்தால் அவங்களால நிற்க முடியாது. அதுக்கு சில நேரத்தில் காரணமும் இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குமே தவிர ஒரு தீமை இருக்கவே. என் வாழ்க்கையில் ஆண்டவர் தீமை செஞ்சிட்டாரோ, தீமை நடந்துருச்சோ, நான் இப்படி நினைக்கலையே. பைபிள் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் இல்லவே இல்லை, நீங்க எனக்கு அது நன்மைன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பாஸ்டர், அது தீமை தான். என் பிள்ளைக்கு இப்படி ஆனது நன்மையா, என் குடும்பத்தில் இப்படி ஆனது நன்மையா? இல்லை. சில நேரத்தில் ஆண்டவருடைய வழிகளை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது, நமக்கு அது தெரியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய மூளை ரொம்ப சின்னது. அவர் ரொம்ப ஆழமுள்ளவர். அவர் 2000 வருஷத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறத யோசிக்கிறவர். ஆனால் நம்ம 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது கூட நம்மளால் யோசிக்க முடியாது. அதனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கையில் நான் இப்பொழுது கடந்து போகிற பாதை எனக்கு தீமையாக முடிஞ்சிருமோ, இது ஆபத்தாக முடிஞ்சிருமோ, இல்லை ஆண்டவர் எனக்கு தீமையை அனுமதிச்சிட்டாரோ அப்படின்னு யார் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குறவங்க நினச்சிட்டு வந்தாலும் நான் நம்புகிறேன், இல்லவே இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு கொடுக்கப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா.